மாசம் தூங்க மாட்டேன் மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன் நான் புடிச்சா உடம்பு புடி நான் சிரிச்சா வானவடி நான் பாடும் பாட்டுக்கு தோல் பறை நீ எடி நான் அடிச்சா தாங்க மாட்டேன் 4 மாசம் தூங்க மாட்டேன் மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன் வழி வழி வாழ விடு வாழும் போதே வீட்டுக்கு மருமகனு இவ ஒருத்தி எதுக்குதான் இருக்காளோ ஒரு வேலையும் செய்யறது இல்லங்க என்னவோ மைசூர் பேலஸ விலைக்கு வாங்கி மவுண்ட் ரோட்ல வாடகைக்கு விட்ட மாதிரி என்ன சொகுசா உட்கார்ந்துட்டு இருக்கா பாருங்க ஏண்டி ஒன்னதாண்டி கோணவாய் குரங்கு ஓ இல்லடி உங்க ஏரியாலலாம் நாய் நைட்லாம் குலைக்கும் ஆனா எங்க ஏரியால பகலே குலைக்கும் அது கூட இல்லாமா அது வீட்டுக்கே வந்து குலைக்கும் இப்போ கூட குலைச்சிட்டு தான் இருக்கு புரியலையா உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல கல்யாணம் பண்ணு அப்போ புரியும் குலைக்கிற நாய் சில நேரத்தில் கடிக்க கூட செய்யும் நான் அப்புறமா பேசுறேன் போயிடி போன அடியே ஒன்னதாண்டி அடியே நில்லுடி நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க என் பேர் ஒன்றும் அதே கிடையாது அட்லீனா தான் நான் கூப்பிட்டா நான் திரும்புவேன் உங்க அப்பா வச்சிருக்கான் பாரு பேரு அட்லினா இட்லினான்னுட்டு ஏண்டி உன் இஷ்டத்துக்கு கூப்பிடுறதுக்கு நான் ஒன்னும் உன் புருஷன் இல்லடி அதே மாதிரி உன் இஷ்டத்துக்கு திரும்பி பார்க்க நான் ஒன்றும் உன் புருஷன் கிடையாது மருமக இது எப்படி இருக்கு மாலி அழுத்தி விடுங்க அழுத்தினீங்களா இல்லை நானே வந்து அழுத்தவா இங்க ஒருத்தி கத்திக்கிட்டு இருக்கேன் என் மருமகளை நான் டீ போட்டு தாண்டி கூப்பிடுவேன் அப்படியா அப்ப நல்ல டீயா போட்டு வந்து கூப்பிடு அந்த டீ இல்லடி வாடி போடி அந்த டீ சரிடி போறேன்டி எல்லாம் நான் உன்னை பெத்து வச்சிருக்கனே அந்த ஜடத்தை சொல்லணும் நீ பெத்தா ஜட மாதிரி இல்லாம பின்ன ரவீந்திர ஜடா மாதிரியா இருப்பேன் ஏண்டி இங்க ஒருத்தி பேசிக்கிட்டு இருக்க அங்க என்னடி போனை நோண்டிக்கிட்டு இருக்க அது ஃபேஸ்புக்ல ப்ரொஃபைல் பிக்சர் மாத்தி 2 மணி நேரம் ஆச்சு அதான் மாத்திட்டேன் வீட்டுக்கு லட்சணமா மருமகளா காப்பி போடுவேன்னு பார்த்தா வாட்ஸ்அப்ல விதவிதமா டிபி போட்டுக்கிட்டு இருக்கியா இருடி நானும் போடுவேன் என்கிட்டயும் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு ஐயோ கர்மா அது ஆண்ட்ராய்டு இல்ல ஆண்ட்ராய்டு மொபைல் வாய மூடுடி எல்லாம் எனக்கு தெரியும் நானும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் இரு என் ஃபேஸ்புக் அக்கவுண்ட்டை ஓபன் பண்ணிட்டு வரேன் உலகத்திலே எப்பி பாஸ்வேர்டை கையில பச்சை கொட்டின முதல்ல நீனா அதையும் விட்டடிச்சு ஓபன் பண்ற கடைசியாலும் நீதான் உன் கூட தான் நான் குடும்பம் நடத்தினேன்னு காட் ரைட்டிங் ஆன் மை ஹெட் வாட் டு டு என்னது என் போட்டோக்கு 3000 லைக்ஸா போடுறா சாங்க என்னது இந்த முகரக்கட்டைக்கு 3000 லைக்கா அதுவும் 3 மணி நேரத்துல அப்போ எப்படிங்க குடும்பம் உடுப்பிடும் மூதேவி தான் முடிய விரிச்சு போட்டு வந்து முனி டான்ஸ் ஆடும் உனக்கு லைக் வரலனே பொறாமல பொங்காத அடியே போனா போகட்டும்னு உன்னை விட்டா ரொம்ப போயிட்டு இருக்கடி இருடி இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுறேன் ஒன்னு இந்த வீட்ல நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் இன்னைக்கே பஞ்சாயத்தை கூட்டேன்டி முதல்ல வீட ஒழுங்கா கூத்து அப்புறமா பஞ்சாயத்தை கூட்டிக்கிறான் பேசுடி பேசு பஞ்சாயத்துல வச்சு உன் வாய பஞ்சர் ஆக்கி டிஞ்சர் போடல என் பேரு கோவில்பட்டி கோகிலா இல்லடி ஒன்றரை வாய
நான் கிழிக்கிறேன்னா எந்த வகையை நீ கிழிக்கிறான்னு பார்த்துருவேன். பாத்துருவோண்டி. நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி, நாட்டாம கையா நாலு மழை பொழியுமடி. என்றா சொம்பு யாருடா அப்புறம் அம்மா ஃப்ராடி ஃப்ராடி அட எங்க போயிருக்கீங்க? வாங்கம்மா. ஒரு சுறவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே. சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய், சிவனேன்னு கிடந்த பண்ணை சீண்டி விட்டாய். சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய், சிவனேன்னு கிடந்த பண்ணை சீண்டி விட்டாய். கோடீஸ்வரா யாரா இது? பீச்சில் கொஞ்சம் உட்காந்து லவ்வர்ஸ் மாதிரி எதிரும் புதுமா நின்னுக்கிறாங்க. மாமியார் மகனுக்கு சண்டையா? அட சேவல்லாம் கொண்டு இருக்கிறதும் மாமியார் மகனும் சண்டை இருக்கிறதும் சகிதம் தானே. அட இதுக்கு நம்மள பஞ்சாயத்து. ஐயா சந்தனம் வாங்கினதுக்கு 3 மாசமா காசு கொடுக்கல. பப்ளிக்டா பப்ளிக். இன்னைக்கு இருக்கிறது ஒரே ஒரு பஞ்சாயத்து தான். இதுலயாவது காசு பார்த்தாதான் உண்டு, இல்லைன்னா நம்ம பொழப்பு நாரிடும். இப்ப வர எப்படி சமாளிக்கிறேன்னு சின்னமணி. அட சின்னமணி இங்க பாரு. அட பெரியம்மணி, அட தாய் கழுவி இந்த பக்கம் திரும்ப. யார பத்திரா தாய் கழுவினா? ஒன்றதா? என்னையா? ஆமா தாய் கழுவி. ஐயோ டேய் காப்பாத்து. அட டேய் சொம்பு. அட அட காப்பாத்து. அட டேய் டேய் காப்பாத்து. அட டேய் அட நிறுத்துடா. நிறுத்துடா. அட நிறுத்துடா. என்னடா சொம்பு கை தாங்கள புடுறா புடுறா. கண்ணு வரதுலடா. ஐயா என்றா பயங்கர வலிச்சிருக்கும். என்றா அவ அடிச்சது கூட நீ தான் அதிகமாச்சா. இருறவன வச்சுக்கிறேன். எப்பா பொம்பளையாடா பொன்னம்பளை மாதிரி அடிக்கிறா. என்றா சொம்பு இவன் புருஷனை விட்டு எப்பயும் ஓடி போயிருப்பானே. ஆமாயா இப்படி கரெக்டா சொல்றீங்க. இது பெரிய சிதம்பர ரகசியம். நாட்டாம கூட பார்க்காம இந்த மிதி மிதிக்கிறாள. அவ புருஷன் சும்மா விட்டுருப்பா. ஐயா பாத்தீங்களா பாத்தீங்களா? ஆட ரொம்ப நேரமா மூஞ்ச பார்க்க முடியல பண்ணி, அதனால தான் ஆடியன்ஸ் பார்த்து பேசிட்டு இருக்கிறேன். ஐயா கொஞ்ச நேரம் அந்த மூஞ்சியா பார்க்குற உங்களுக்கே எவ்வளோ கோவம் வருதுன்னா டெய்லியும் அந்த மூஞ்சியை முழிக்கிற எனக்கு எவ்வளோ கோவம் வரும். ஆடா நான் அந்த தாய் கழுவி மூஞ்சி சொல்லாம பண்ணி ஒன்றரை மூஞ்சி பார்த்தா நாட்டாம என்றாவோ நாட்டவன் மறுவதெல்லாம் வாடா போடான்னு கூப்பிட்டுக்கிறா. அது எனக்கு அப்புறம் தெரியும், நீ போய் கேள்றா. அடி செருப்பால என்ன பார்த்து எச்சு உழுகிற பையனி என்னடா போட்டு கூப்பிடுற? சாரிங்கய்யா இவங்களோட வைப்ரேஷன் எனக்கு வந்துருச்சு. யோ நாட்டாம இனிமே அவன் என் மருமக கிடையாதுயா. அப்ப மாமியார் வச்சுக்க முனியா. யோ எப்ப பார்த்தாலும் செல்போன் நோண்டிட்டு இருக்காயா? இங்க பாராமணி ஒன்னு சொன்ன நல்லா கேட்டுக்க. இந்த காலத்துல பொண்ணுக்கு வாயில பல்லு இருக்கா இல்லையா, அவன் கையில செல்லுல இருக்க மாட்டாங்க. நல்ல நாள்ல கூட சமைக்க மாட்டேங்கிறாயா அவ? என்ன மணி சமைக்காம எப்படி சாப்பிடுவ? யோ நான் எரியா சமைக்கணும், ஒரு கால் பண்ணாலே போடும், பீஸா வீட தேடி வந்துட போடு. அட கரெக்ட் தானே மணி. பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? நாய கழுவி நடு வீட்ல வச்சாலும் அது புத்தி பீஸா தீர போடும்னு. ஐயா ஃபேஸ்புக்ல ப்ரொஃபைல் வச்ச மாத்தாரு ஒரு தப்பாயா? அட தப்புன்னு எந்த நாயில சொல்லுச்சு? உங்க பக்கத்துல இருக்கி அந்த நாங்க சொல்லி இந்த நாயா. அம்மணி ஒருவாள் தப்பா கூட இருக்கலாம் மணி. ஐயோ உட்காருங்க. என்றா அது எப்படியா தப்பாக முடியும்? அட இப்ப பாரு. ஆமா மணி ஒன்றரை போட்டோ எடிட் பண்ணி தானே போட்டேன். ஆமாங்கய்யா எப்படி கண்டுபிடிச்சீங்க? பின்ன எடிட் பண்ண ஒன்றரை மூஞ்சி எப்படி பார்க்க முடியும்? இந்த பாருங்கம்மா அப்படி உங்களுக்கு என்னதாம்மா பிரச்சனை? யோ எனக்கு அவகிட்ட இருந்து டைவர்ஸ் வேணும்யா. அடே என்றா இது புதுசா இருக்குது. பொண்டாட்டி புருஷனுக்கு டைவர்ஸ் கேட்கலாம், புருஷன் பொண்டாட்டி டைவர்ஸ் கேட்கலாம். இது என்னடா மாமியார் மாமனுக்கு டைவர்ஸ் கேட்கறாங்க? இது 18 பட்டி பஞ்சாயத்துல இந்த மாதிரி சட்டமே இல்லையடா. சட்டம் இல்லைன்னா என்ன? உடனே ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வாங்க. கொண்டு வாங்க. இவரு அவசரத்துக்கு ஒரு சட்டை கூட இல்லாம துண்டை வச்சு கால் தொட்டுறாரு. இவரு அவசர சட்டை போட போறாரா? யோ கடைசியா சொல்றயா, உன் இந்த வீட்ல அவ இருக்கணும்,
இல்ல நான் இருக்கணும்யா? டேய் நாட்டாம, உன்னாண்ட வீட்ல அவ இருக்கானா இல்ல நான் இருக்கணும்? ஆனா உங்க வீடு தானே, 2 பேரும் இருந்துருப்பாங்களா? யோ நாட்டாம, இப்ப யார் பக்கம் தீர்ப்பு சொல்ல போறீங்க? அட இப்ப சொல்ற பாரா தீர்ப்பு. ஒன்றரை வீட்டுல மாமியார் இருக்கணும், அட மருமக இருக்கணும், கூடவே சேர்ந்து நானும் இருக்கணும். இதான இந்த நாட்டமோட தீர்ப்பு. டேய், இப்ப நாங்க சொல்றோம் பாரு தீர்ப்பு. ஏய் சொம்பு, எங்கடா போற? அட அது எங்கடா போற? ஏய் ஆடா 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 நிறுத்துடா, ஆடா நிறுத்துடா. உங்களுக்கு எப்பலாம் சண்டை வருதோ அப்போலாம் தீர்த்து வைக்க இந்த நாட்டாம இருக்குன்னு சொன்னேன். அதை புரியாம புரிஞ்சு அடி அடிக்கிறீங்களே. முதல்ல உங்க 2 பேர்கிட்ட இருந்து எனக்கு தான் தயவு சொன்னோம். இதான இந்த நாட்டமோட தீர்ப்பு. டேய் நாட்டாம சும்மா இருடா. நாட்டாம கூட செல்ஃபி எடுத்து நிறைய லைக்ஸ் வாங்க போறேன். இந்த நேரத்துல நீ தான் செல்ஃபி எடுப்பியாடி? நான் தான் எடுப்பேன். எங்கடா தப்பி போற? இருடா. சொம்பு எங்கடா போயிட்ட? இல்லடா. ஏய் சொம்பு குடுமி சண்டை போட்டு குடும்பத்துடன் ஒற்றுமையாக வாழும் அனைத்து மாமியார் மருமகள்களுக்கும் இது சமர்ப்பணம்.